ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். தெய்வ திருமணங்கள் நிகழ்ந்த பெருமை மிகு பங்குனி உத்திர தினத்தில் மகிமை வாய்ந்த தெய்வங்களின் கதைகளை நாம் கேட்பதே மகா பாக்கியம். இந்த நன்னாளில் இது சார்ந்த சில புராண நிகழ்வுகளை தெரிந்து கொள்ளலாம். திருமணமாகாத ஆண்கள் மற்றும் பெண்கள் இந்த பங்குனி உத்திர விரதம் இருந்து இறைவனை வழிபட்டால் நிச்சயம் விரைவில் திருமணம் கைகூடும். அதனால் இந்த விரதத்திற்கு திருமண விரதம் என்றொரு பெயரும் உண்டு. மேலும் திருமணமான பெண்களின் மாங்கல்ய பலம் பெறும். இன்று ஸ்ரீரங்கத்தில் நடக்கும் சேர்த்தி வைபவத்தை காண்பது மிக மிக விசேஷ பலன் தரும். இதனால் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அந்யோன்யம் பெருகும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். ஏன் இப்படி சொல்லப்படுகிறது, அதன் பின் உள்ள தாற்பயம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் நடக்கும் விழாக்களில் மிக முக்கியமான பெருவிழா பங்குனி உத்திர திருவிழா. பிரம்மா இவ்விழாவை கொண்டாடியதால் இது ஆதி பிரம்மோத்சவம் என்று அழைக்கப்படுகிறது. இன்னொரு சிறப்பு என்னவென்றால், பெருமாளுக்கும் தாயாருக்கும் இடையே ஊடல் ஏற்பட்டு அவர்கள் பிரிந்திருந்து மீண்டும் இருவரும் இணைந்தது ஒரு பங்குனி உத்திர நன்னாளில்தான். பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஊடல் என்பது ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையே நடைபெறும் பாச போராட்டம் என்று சொல்வர். அதாவது ஜீவாத்மாவான மனைவியும் பரமாத்மாவான கணவனும் தங்களுக்குள் நிகழ்கிற ஊடல்களை பெரிதுபடுத்தாமல் அனைத்தையும் மறந்து அனுசரித்து இணைந்து வாழ்ந்தால்தான் பேரின்பத்தை அடைய முடியும் என்னும் தத்துவத்தை இது விளக்குகிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த கருத்தை உணர்த்தும் வகையில் பங்குனி உத்திர தினத்தில் ஸ்ரீரங்கத்தில் மட்டையடி உற்சவம் நடைபெறுவது வழக்கம். சரி, பெருமாளுக்கும் தாயாருக்கும் அப்படி என்ன ஊடல்? அதன் பின் உள்ள புராண கதை தெரிந்து கொள்ளலாம். திருச்சியில் உள்ள உறையூரை தலைமையாக கொண்டு ஆட்சி செய்தார் ஒரு சோழ மன்னன். அந்த சோழனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அந்த குறையை போக்க மகாலட்சுமி அன்னை தாமரை மலரில் அவதரித்தாள். அதனால் அவள் கமலவள்ளி என்று அழைக்கப்பட்டாள். அவளை ரங்கநாதருக்கு திருமணம் செய்தார். உறையூரில் கமலவள்ளி நாச்சியார் என்ற பெயரில் கோவிலும் அமைந்துள்ளது. தாயாரின் திருநக்ஷத்திரம் ஆயில்யம். எனவே பங்குனியில் ஆயில்ய நட்சத்திர நன்னாளில் ரங்கநாதர் உறையூருக்கு வருவார். அவருடன் கமலவள்ளி நாச்சியார் சிம்மாசனத்தில் திருக்காட்சி தருவார். உறையூரில் நாச்சியாருடன் வீதி உலா வந்துவிட்டு பின்னர் ஸ்ரீரங்கம் ஆலயத்துக்கு வருவார் ஸ்ரீரங்கநாதர். ஆனால் இங்கோ பெருமாளை காணாமல் அவரது வருகைக்காக காத்திருப்பார் ரங்கநாயகி தாயார். பெருமாள் எங்கு சென்று விட்டு வருகிறார் என்பதை அறிந்தவுடன் கோபத்துடன் புளித்த தயிர், வெண்ணெய், பழங்கள், காய்கறி எல்லாம் பெருமாள் மீது வீசி எறிவார். பெருமாள் தன்னை பார்க்க வரக்கூடாது என்று தடைகள் எல்லாம் செய்வார் பிராட்டியார். இந்த பிணக்கை, கோபத்தை தீர்த்து வைக்கிறார் நம்மாழ்வார். பெருமாள் தாயாரிடம் சொல்லி மன்னிப்பு கேட்க தாயாரும் சமாதானமாகிறார். பிறகு பெருமாளும் தாயாரும் அருகருகே கல்யாண கோலமாய் எழுந்தருளி சேர்த்தி என்னும் சேவை சாதிப்பார்கள். இந்த சேவை ஆலயத்தின் 5வது திருச்சுற்றில் பங்குனி உத்திர மண்டபத்தில் விமர்சையாக நடக்கும். இந்த விழாவை காண்பவர்களுக்கு திருமண பேறு உண்டாகும். இதை காணும் பக்தர்கள் களத்திர தோஷத்திலிருந்து விடுபட்டு திருமண வரம் பெறுவார்கள் என்பது ஐதீகம். பங்குனி உத்திர நாளில் இந்த வைபவத்தை கண்குளிர தரிசித்தால் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வர். இணைந்து வாழ்ந்து வருகிற தம்பதிகள் மேலும் ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொண்டு கருத்தொற்றுமையுடன் வாழ்வார்கள் என்பது ஐதீகம். ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் திரு அவதார திருநக்ஷத்திரமும் பங்குனி உத்திரம். தாயாரின் அஷ்டோத்திர சத்தநாமாவளி சொல்ல சகல ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும். மேலும் பங்குனி உத்திரம் அனைத்து தெய்வங்களுக்குமே விசேஷமானது. எல்லா கோவில்களிலும் திருக்கல்யாணம், தேர் திருவிழா, காவடி தூக்குதல் போன்று எங்குமே பக்தி கோலாகலம் குறைவில்லாமல் இருக்கும். இந்த பங்குனி உத்திர தினத்தில் காதில் பூ வைத்து காட்சி தருகிறார் நாமக்கல் ஆஞ்சநேயர். வருடத்தில் ஒரே ஒரு நாள் இந்த பங்குனி உத்திர தினத்தில் மட்டும் நாமக்கல் நரசிம்மர் தாயாருடன் சேர்ந்து காட்சி தருவது விசேஷமானது. இதன் பின் உள்ள புராண நிகழ்வை தெரிந்து கொள்ளலாம். ஒரு சமயம் நேபாளத்தில் உள்ள கண்டகி நதியில் ஆஞ்சநேயர் நீராடிய போது அவருக்கு ஒரு ஷால கிராமம் கிடைத்தது. அதை ஆஞ்சநேயர் பூஜைக்காக எடுத்துக்கொண்டு வான்வழியாக பறந்து வந்தார். நாமக்கல் திருத்தலத்தில் நீராடுவதற்காக இறங்கினார். ஷால கிராமத்தை கீழே வைக்க முடியாது என்பதால் என்ன செய்வது என்று யோசித்தார். அப்போது அங்கு தீர்த்த கரையில் மகாலட்சுமி தாயார் தவம் இருப்பதை பார்த்தார். ஆஞ்சநேயர் தாயாரை வணங்கி தவத்திற்கான காரணத்தையும் கேட்டார். தாயாரும் திருமாலை தான் நரசிம்மரின் வடிவில் பார்த்ததில்லை, அதனால் அந்த வடிவத்தில் காணத்தான் தவம் இருப்பதாகவும் கூறினாள். ஆஞ்சநேயரும் அன்னையின் கையில் ஷால கிராமத்தை கொடுத்துவிட்டு நீராட சென்றார். குறிப்பிட்ட நேரத்திற்குள் வந்து வாங்கிக் கொள்ளாவிட்டால் ஷால கிராமத்தை தரையில் வைத்து விடுவேன் என்று லட்சுமி தாயாரும் நிபந்தனை விதித்தாள். ஆஞ்சநேயருக்கோ தாமதமானது. தாயார் ஷால கிராமத்தை கீழே வைத்துவிட தாமதமாக வந்த ஆஞ்சநேயர் ஷால கிராமத்தை எடுக்க முயன்றார். ஆனால் முடியவில்லை. அது பெரிய மலையாக உருவெடுத்தது. அந்த மலையில் நரசிம்மர் தோன்றி தாயாருக்கு அருள் புரிந்து லட்சுமி நரசிம்மர் என்று அருள் பாலிக்கிறார். ஆஞ்சநேயரும் இங்கேயே தங்கிவிட்டார். நரசிம்மரின் மடியில் லட்சுமி நரசிம்மராக காட்சியளிப்பாள். ஆனால் இங்கு
லட்சுமி அவரது மடியில் இல்லாமல் மார்பில் வாசம் செய்கிறாள். இந்த நாமகிரி தாயாரை வணங்க கணிதத்தில் புலமை பெறலாம் என்பது நம்பிக்கை. கணித மேதை ராமானுஜமும் இந்த தாயாரின் அருள் பெற்றே பல கடினமான வினாக்களுக்கும் எளிதில் விடை கண்டறிந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஷால கிராமத்தை கொண்டு வந்த ஆஞ்சநேயருக்கு நாமக்கல்லில் நரசிம்மர் கோவிலுக்கு எதிரிலேயே தனி கோவில் அமைந்துள்ளது. அதனால் இங்கு நாமக்கல் ஆஞ்சநேயர், நாமக்கல் நரசிம்மர் கோவிலில் பங்குனி உத்திரம் மிக விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அன்று ஒரு நாள் மட்டுமே சுவாமி தாயார் இருவரையும் ஒன்றாக தரிசிக்க முடியும். இதை தரிசித்தால் குடும்பத்தில் ஒற்றுமை, மகிழ்ச்சி, அந்யோன்யம் உண்டாகும் என்பது ஐதீகம். ஒரு பங்குனி உத்திரத்தில் தான் முருகப்பெருமான் தெய்வானையை மணந்தார். அசுரர்களின் கொட்டத்தை அடக்க முருகப்பெருமான் தனது தாய் தந்தையை வணங்கி தனது பயணத்தை துவங்கினார். குதிரைகள் பூட்டிய தேரில் முருகப்பெருமானுக்கு வாயு பகவான் சாரதியாக இருக்க முருகனின் படைகள் அணிவகுத்து சென்றன. அப்போது வழியில் ஒரு சிறிய மலை ஒன்று முருகனின் படைகளை வழிமறிக்கும் விதமாக பெரிதாக வளர்ந்து கொண்டே இருந்தது. காரணம் அறியாமல் திகைத்து நிற்க அங்கிருந்த நாரதர் அந்த மலையை பற்றி சொல்ல தொடங்கினார். இந்த மலை கிரௌஞ்சன் என்னும் அசுரனாக இருந்து எல்லோருக்கும் தீமை புரிந்த ஒரு தீய சக்தி. அகஸ்திய முனிவரது சாபத்தால் அசையாமல் இது மலையாகி நின்றது. இருந்தாலும் இருந்த இடத்திலிருந்து கொண்டே தன்னை கடந்து செல்பவர்களை ஏமாற்றி தொல்லையும் தந்து கொண்டிருக்கிறது. மேலும் இங்கு அருகில் உள்ள மாயாபுரி பட்டணம் என்ற ஊரில் சூரபத்மனின் தம்பியும் யானை முகம் கொண்டவனுமான தாரகாசுரன் ஆட்சி செய்து கொண்டு தேவர்களை எல்லாம் மிகுந்த துன்பத்துக்கு ஆளாக்கி வருகிறான் என்ற தகவலையும் நாரதர் சொன்னார். அதை கேட்ட முருகப்பெருமான் தன் தளபதி வீரபாகுவிடம் படையில் பாதியை அழைத்து கொண்டு போய் தாரகாசுரனை அழைத்து விட்டு வா என்று கட்டளையிட்டார். பெருமானின் கட்டளைப்படியே வீரபாகுவின் தலைமையில் முருகனின் படைகள் அந்த மாயாபுரி பட்டணத்திற்குள் நுழைந்தன. இதை அறிந்த தாரகாசுரனும் பெரும் படையுடன் எதிர்த்து வந்தான். கடும் போர் நடந்தது. இரு பக்கத்திலும் வீரர்கள் இறந்து விழுந்தனர். போர்க்களத்தில் நின்று யுத்தம் செய்த தாரகாசுரன் முருகப்படையின் வீரரான வீரகேசரியை தனது கதாயுதத்தால் மார்பில் அடித்து சாய்த்தான். அதை கண்ட வீரபாகு வெகுண்டெழுந்தான். தாரகாசுரனை கடுமையாக தாக்கினான். இதனால் கோபம் கொண்ட தாரகாசுரன் திரிசூலத்தால் வீரபாகுவின் மார்பில் குத்தி சாய்த்தான். மீண்டும் எழுந்து வந்த வீரபாகுவின் தாக்குதலை தாங்க முடியாமல் தாரகாசுரன் தனது மாய வேலைகள் மூலம் எலியாக மாறி கிரௌஞ்ச மலைக்குள் சென்றான். வீரபாகுவும் மற்றவர்களும் அவனை விடாது இந்த மலைக்குள் நுழைந்தனர். மலையோ தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பித்தது. தாரகாசுரனின் அசுரப்படைகள் முருகப்பெருமானின் படைகளை பெரிய அளவில் தாக்கி அழித்தன. இதை நாரதர் மூலம் அறிந்தார். முருகப்பெருமான் நேரடியாக போர்க்களத்திற்கே வந்தார். வந்தவரின் வலிமை அறியாத தாரகாசுரன் அவனோ ஒரு சின்னஞ்சிறுவன் என்று முருகனை கிண்டல் செய்தான். கோபம் அடைந்தார் முருகப்பெருமான். அவனை கடுமையாக தாக்க ஆரம்பித்தார். தாக்குதலை சமாளிக்க முடியவில்லை. மீண்டும் எலியாக மாறி மலைக்குள் நுழைந்து மாய வேலைகளை காட்ட ஆரம்பித்தான். முருகப்பெருமானோ தனது வேலாயுதத்தை எடுத்து வீச துள்ளி வந்த வேலானது மலையை பல கூறுகளாக்கி உடைத்தெறிந்தது. தாரகாசுரனை வதம் செய்தது. அதன் பிறகு முருகப்பெருமான் தெய்வானையை மணந்தார். அந்த நன்னாளே பங்குனி உத்திரம். இந்த பங்குனி உத்திரத்தில் முருகப்பெருமானின் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து வருவார்கள். பழனி முழுவதும் காவடி காட்சிகளாகவே இருக்கும். இப்படி முருக பக்தர்கள் காவடி எடுப்பதற்கும் ஒரு புராண கதை கூறப்படுகிறது. அதையும் தெரிந்து கொள்ளலாம். பரமேஸ்வரனுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடந்த சமயம் தேவர்களும் முனிவர்களும் மற்றும் எல்லோரும் தெய்வீக திருமணத்தை காண கைலை செல்கின்றனர். அதனால் வடபுறம் தாழ்ந்து தென்புறம் உயர்ந்தது. பூமியை சரிசமமாக செய்வதற்காக சிவபெருமான் அகத்திய முனிவரை தென் திசைக்கு அனுப்பி வைத்தார். அகத்திய முனிவரும் தென் திசையில் பொதிகை மலையில் தங்கினார். அங்கிருந்த போது தாம் வழிபடுவதற்காக சிவகிரி, சக்திகிரி என்ற இரு சிகரங்களை கொண்டு வருமாறு தனது சீடனாகிய இடும்பாசுரனிடம் கட்டளையிட்டார் அகத்திய முனிவர். இடும்பாசுரன் மிகப்பெரிய பக்திமான். தன் குருவான அகஸ்தியர் இட்ட கட்டளையை நிறைவேற்றுவதற்காக தனது மனைவி இடும்பியுடன் கைலை சென்றான். அங்கு முருகப்பெருமான் கூறிய கந்தமலையில் உள்ள சிவகிரி, சக்திகிரி என்னும் இரு குன்றுகளையும் பெயர்த்தெடுத்து ஒரு பெரிய பிரம்ம தண்டம் அதன் இரு புறங்களிலும் காவடியாக கட்டி அதை தனது தோள் மீது வைத்துக் கொண்டு பொதிக மலைக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தான். வரும் வழியில் திருவாவினன் கூடிக்கு மேலே ஆகாயத்தில் பறந்த போது முருகப்பெருமான் அந்த இரு மலைகளையும் அங்கேயே இறங்குமாறு செய்து அந்த இடத்திலேயே நிலை பெறச் செய்து விட்டார். இடும்பனையே அறியாமல் இறங்கியதுதானே. அதனால் இடும்பன் எவ்வளவோ முயன்று பார்த்தான் அதை எடுப்பதற்கு. அந்த பிரம்ம தண்டங்களின் ஓரங்களில் கட்டிய மலைகளை அசைக்கவே முடியாமல் திகைத்து நின்றான். மறுபடியும் அந்த காவடியை தூக்க முயன்ற போது அந்த சிவகிரி குன்றின் மேல் ஒரு அழகான சிறுவன் கோவணத்துடன் ஆண்டியின் உருவில் சிரித்துக் கொண்டு நிற்பதை பார்த்தான். அந்த சிறுவனால் தான் இந்த மலையை அசைக்க முடியவில்லை என்று நினைத்து அந்த சிறுவனை அந்த மலையிலிருந்து இறங்கும்படி அதட்டினான் இடும்பாசுரன். சிறுவனோ
மலை தனக்கே சொந்தம் என்று வாதிட்டான். கோபமடைந்தான் இடும்பாசுரன். சிறுவனை தாக்க வந்த இடும்பனோ வேறற்ற மரம் போல் சாய்ந்தான். அவனது மனைவி இடும்பி கணவனை காப்பாற்ற மன்றாடினால், சிறுவனை வேண்டினால். தனது தவ வலிமையால் நிகழ்ந்தவற்றை அறிந்த அகத்தியர் முருகப்பெருமானை வணங்கினார். அந்த கணமே இடும்பாசுரனும் உயிர் பெற்று எழுந்து முருகப்பெருமானின் திருவிளையாடல் இது என்பதை அறிந்து மூவரும் முருகப்பெருமானை வணங்கி பக்தியோடு துதித்தனர். குருபக்தியை மெச்சினா முருகப்பெருமான் இடும்பனை அந்த பழனி தலத்தின் காவல் தெய்வமாக இருக்கும்படி பேரருள் செய்தார். இரு குன்றினையும் காவடி போல் தூக்கி வந்த இடும்பாசுரன் முருகப்பெருமானின் திருவருளை பெற்றது போல் இன்றும் பக்தர்கள் காவடி தூக்கி சென்று முருகப்பெருமானின் பேரருளை பெறுகின்றனர் என்பதே இதன் பின் உள்ள தாத்பரியம். இளவரசனாக முருகன் இடும்பனுக்கு காட்சியளித்ததால் இன்றும் பழனி முருகனுக்கு ராஜ அலங்காரம் மிக விசேஷமாக கருதப்படுகிறது. அனைத்து கோவில்களுமே பங்குனி உத்திரத்தில் விசேஷ பூஜைகள் நடைபெறும். காஞ்சியில் கம்பை நதிக்கரையில் மாமரத்தனடியில் மணலால் சிவலிங்கம் அமைத்து வழிபட்டாள் பார்வதி. இறைவனது திருவிளையாடலால் கம்பா நதியில் வெள்ளம் பெருகியது. சிவலிங்கம் கரைந்து விடுமே, சிதைந்து விடுமே என்று அன்பால் பதறி சட்டென்று அதை ஆறு தழுவி கொண்டாள் அன்னை. அவளது அன்பை உணர்ந்து காட்சி தந்தார் ஈசன். தேவியை திருமணம் செய்து கொண்ட தினமும் இந்த பங்குனி உத்திரம். இந்த பங்குனி உத்திரத்தில் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் இரவில் சுவாமி திருமணம் நடக்கும்போது முன்பே வேண்டிக் கொண்டவர்கள் தங்களது திருமணத்தையும் அப்போது நடத்தி கொள்வதும் உண்டு. மகேஷன் மதுரையில் மீனாட்சி மனம் புரிந்து கொண்ட நாளும் இந்த பங்குனி உத்திரமே. இந்த நன்னாளில்தான் ஆண்டாளுக்கும் கண்ணனுக்கும் திருமணம் நடந்தேறியது. லோபாமுத்திரை அகத்தியரையும் பூரண புஷ்கலா ஐயப்பனையும் ரதி மன்மதனையும் திருமணம் செய்து கொண்ட தினமும் இந்த பங்குனி உத்திரம்தான். இந்த தினத்தில் சில கோயில்களில் தீர்த்த வாரியம் நடைபெறும். பங்குனி மாதத்தில் ஏற்றிய தீபத்தில் சிவனும் பார்வதியும் ஐக்கிய ஸ்வரூபமாக காட்சி தருவதாக ஐதீகம். அதனால் பௌர்ணமி கூடிய இந்த நன்னாளில் திருவிளக்கு பூஜை செய்தால் பாபங்கள் விலகி புண்ணியம் பெறலாம். தர்மசாஸ்தாவான சபரிமலை ஐயப்பன் அவதாரமானதும் ஒரு பங்குனி உத்திரம். அர்ஜுனன் பிறந்தது, வள்ளி அவதாரம் செய்ததும் இந்த நன்னாளில்தான். ரதி தேவியின் வேண்டுதலை ஏற்று திருலோக்கில் மன்மதனை உயிர்ப்பித்ததும் பங்குனி உத்திரத்தில்தான். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மணக்கோலத்தில் பரமன் காட்சி தந்ததும் இந்த நன்னாளில்தான். கலைமகள் பிரம்மாவின் நாவில் அமர்ந்ததும் மகாலட்சுமி பூமியில் அவதரித்தது. ராமர் சீதை திருமணம் நடந்தேறியது ஒரு பங்குனி உத்திர நன்னாள். திருக்கழுக்குன்றம் அஷ்டகந்தக திரிபுர சுந்தரி அம்மனுக்கு மற்ற நாட்களில் பாதத்திற்கு மட்டும் அபிஷேகம் நடைபெறும். ஆண்டுக்கு 3 நாட்கள் மட்டுமே முழு அபிஷேகம், அதாவது உச்சி முதல் பாதம் வரை அபிஷேகம் நடைபெறும். அவற்றுள் முக்கியமான நாள் இந்த பங்குனி உத்திர நாள். சந்திர பரிகார தலமான நவகிரக கோயிலில் உண்டான திங்களூர் கோவிலில் ஆண்டுதோறும் இந்த பங்குனி உத்திர நாளில் காலையில் 6 மணிக்கு சூரிய கதிர்களும் மறுநாள் மாலை 6 மணிக்கு சந்திரனின் ஒளியும் சிவலிங்கத்தின் மீது விழுவது அபூர்வமான தரிசனம். இதை தரிசித்தால் எல்லா வளமும் கிடைப்பதோடு மனப்பிரச்சனைகள் நீங்கி மன தெளிவுடன் வாழலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நன்னாளில் அன்னதானம் செய்வதும், தண்ணீர் பந்தல் அமைத்தும், மேலும் நீர்மோர் பானகம் போன்றவை வழங்குவதும் சந்ததி சிறக்க செய்யும், குடும்பத்திற்கு சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும். இவ்வளவு சிறப்புகள் கொண்ட இந்த நன்னாளில் அனைவரும் அருகிலுள்ள கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசித்து வளமும் நலமும் பெறுவோம். ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் திரு அவதார நட்சத்திரமான பங்குனி உத்திர தினத்தில் நாம் சகல ஐஸ்வர்யங்களையும் தரும் ஸ்ரீ ரங்கநாயகி அஷ்டோத்திர சதநாமாவளி பாராயணம் செய்யலாம். ஸ்ரீ ரங்கநாயகி அஷ்டோத்திர சதநாமாவளி. ஓம் ஸ்ரீயை நமஹ, ஓம் லக்ஷ்மியை நமஹ, ஓம் கமலாயை நமஹ, ஓம் தேவ்யை நமஹ, ஓம் மாயை நமஹ, ஓம் பத்மாயை நமஹ, ஓம் கமலாலயாயை நமஹ, ஓம் பத்மே ஸ்திதாயை நமஹ, ஓம் பத்மவர்ணாயை நமஹ, ஓம் பத்மின்யை நமஹ, ஓம் மணிபங்கஜாயை நமஹ, ஓம் பத்மப்ரியாயை நமஹ, ஓம் நித்யபுஷ்டாயை நமஹ, ஓம் உதாராயை நமஹ, ஓம் பத்மமாலின்யை நமஹ, ஓம் ஹிரண்யவர்ணாயை நமஹ, ஓம் ஹரிண்யை நமஹ, ஓம் அர்க்காயை நமஹ, ஓம் சந்திராயை நமஹ, ஓம் ஹிரண்மயை நமஹ, ஓம் ஆதித்யவர்ணாயை நமஹ, ஓம் அஸ்வபூர்வஜாயை நமஹ, ஓம் ஹஸ்திநாத பிரபோதின்யை நமஹ, ஓம் ரதமத்யாயை நமஹ, ஓம் தேவஜுஷ்டாயை நமஹ, ஓம் சுவர்ணரஜதஸ்ரஜாயை நமஹ,
ஓம் கந்தத்வாராயை நமः. ஓம் துராதர்ஷாயை நமः. ஓம் தர்ப்பயந்த்யை நமः. ஓம் கரீஷின்யை நமः. ஓம் பிங்களாயை நமः. ஓம் சர்வபூதானாமீஸ்வர்யை நமः. ஓம் ஹேமமாலின்யை நமः. ஓம் காம்சோஸ்மிதாயை நமः. ஓம் புஷ்கரிண்யை நமः. ஓம் ஜ்வலந்த்யை நமः. ஓம் அனபகாமின்யை நமः. ஓம் சூர்யாயை நமः. ஓம் சுபர்ணாயை நமः. ஓம் மாத்ரே நமः. ஓம் விஷ்ணுபத்யை நமः. ஓம் ஹரிப்ரியாயை நமः. ஓம் ஆர்த்ராயை நமः. ஓம் புஷ்கரிண்யை நமः. ஓம் கங்காயை நமः. ஓம் வைஷ்ணவ்யை நமः. ஓம் ஹரிவல்லபாயை நமः. ஓம் ஸ்ரயணீயாயை நமः. ஓம் ஹைரண்யப்ராகாராயை நமः. ஓம் நளினாலயாயை நமः. ஓம் விஸ்வப்ரியாயை நமः. ஓம் மகாதேவ்யை நமः. ஓம் மகாலக்ஷ்மியை நமः. ஓம் வராயை நமः. ஓம் ரமாயை நமः. ஓம் பத்மாலயாயை நமः. ஓம் பத்மஹஸ்தாயை நமः. ஓம் புஷ்டியை நமः. ஓம் கந்தர்வசேவிதாயை நமः. ஓம் ஆயாசஹாரிண்யை நமः. ஓம் வித்யாயை நமः. ஓம் ஸ்ரீதேவ்யை நமः. ஓம் சந்திரசோதர்யை நமः. ஓம் வராரோகாயை நமः. ஓம் பிருகுசுதாயை நமः. ஓம் லோகமாத்ரே நமः. ஓம் அமிர்தோத்பவாயை நமः. ஓம் சிந்துஜாயை நமः. ஓம் ஷார்ங்கின்யை நமः. ஓம் சீதாயை நமः. ஓம் முகுந்தமகிஷ்யை நமः. ஓம் இந்திராயை நமः. ஓம் விரிஞ்சஜனன்யை நமः. ஓம் தாத்ரியை நமः. ஓம் சாஸ்வதாயை நமः. ஓம் தேவபூஜிதாயை நமः. ஓம் துக்தாயை நமः. ஓம் வைரோச்சன்யை நமः. ஓம் கௌரியை நமः. ஓம் மாதவ்யை நமः. ஓம் அச்சுதவல்பாயை நமः. ஓம் நாராயண்யை நமः. ஓம் ராஜலக்ஷ்மியை நமः. ஓம் மோகின்யை நமः. ஓம் சுரசுந்தர்யை நமः. ஓம் சுரேஷசேவ்யாயை நமः. ஓம் சாவித்ரியை நமः. ஓம் சம்பூர்ணாயுஷ்கர்யை நமः. ஓம் சத்யை நமः. ஓம் சர்வதுக்கஹராயை நமः. ஓம் ஆரோக்கியகாரிண்யை நமः. ஓம் சத்களத்ரிகாயை நமः. ஓம் சம்பத்கர்யை நமः. ஓம் ஜைத்ரியை நமः. ஓம் சத்சந்தானப்பிரதாயை நமः. ஓம் இஷ்டதாயை நமः. ஓம் விஷ்ணுவக்ஷஸ்தலாவாசாயை நமः. ஓம் வாராஹ்யை நமः. ஓம் வாரணார்ச்சிதாயை நமः. ஓம் தர்மஜ்ஞாயை நமः. ஓம் சத்யசங்கல்பாயை நமः. ஓம் சச்சிதானந்த விக்கிரகாயை நமः. ஓம் தர்மதாயை நமः. ஓம் தனதாயை நமः. ஓம் சர்வகாமதாயை நமः. ஓம் மோக்ஷதாயின்யை நமः. ஓம் சர்வசத்ருக்ஷயகர்யை நமः. ஓம் சர்வாபீஷ்டபலப்பிரதாயை நமः. ஓம் ஸ்ரீரங்கநாயக்யை நமः. इति श्रीरङ्गनायिकाष्टोत्तरशतनामावली समाप्ता। श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्।